ஹாய் கைஸ் வெல்கம் டு பிரியம் vlogs. இன்னைக்கு நம்ம சாதாரண வீட்டு அரிசியில சூப்பரான நம்ம ஒரு குஸ்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு ஜார்ல இஞ்சி, பூண்டு, மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு திரிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு ட்ரை தான், நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு திரிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஆனியன், தக்காளி, அப்புறம் மிளகா, அந்த நம்ம திரிச்சு வச்சிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சட்டியில ஆயில் ஊத்தி, அதுக்கப்புறமா ஆனியன் நீங்க பட்டை, கிராம்பு வச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நான் அத வந்து திரிச்சு வீட்லயே நாங்க மசாலா ரெடி பண்ணனால, நான் வந்து பட்டை, கிராம்பு இன்னைக்கு சேர்க்கல. நீங்க ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரவும் கொஞ்சோண்டு லேசா உப்பு போட்டும் வதக்குங்க. அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நான் வீட்லயே இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சு வச்சனால நான் ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஊத்துனோனே அது சேர்க்கல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்க்கிறதுனால சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புதினா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொளகாத்தூள், வீட்ல இடிச்ச அந்த கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா அந்த நம்ம திரிச்சு வச்சோம்ல அந்த பேஸ்ட்டும் போட்டு இந்த மசாலாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளி எல்லாம் அப்படி நல்ல எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்தோனே நான் இந்த உலக்குல தான் 1 1/2 உலக்கு அரிசி எடுத்தேன். அந்த கணக்குப்படி பார்த்தா 3 உலக்கு தண்ணி ஊத்தி அத வந்து நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரிசி நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல, அந்த அரிசியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கர்ல மூடி போட்டு, நம்ம ஒரு 3 விசில், 4 விசில் விட்டு எடுத்தாலே சூப்பரான டேஸ்ட்டான நம்ம குஸ்கா ரெடி. இது நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வரும். நீங்க வந்து கொஞ்சோண்டு மேல நெய் ஊத்தி, லாஸ்ட்டா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான குஸ்கா ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.